தேவர்மகன் திரைப்படத்தை ஏன் இப்போ இருக்கிற இயக்குனர்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மிக முக்கியமான காரணம் படத்தோட கேரக்டர்களை அறிமுகம் செய்கிறது. அதை சரியாக 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே எந்தெந்த கேரக்டர் அவங்களுக்கு இந்த படத்தோட கதையோட்டத்தில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்சிப்படுத்தியது தான். படத்தோட தொடக்கத்திலே பெரிய தேவர் கேரக்டர் யார் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரண ரீதியில் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோ எல்லாம் காட்டிட்டு அடுத்து சிவாஜி காட்டுவாங்க. அப்போவே அந்த கேரக்டரோட பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். சக்தி, அதாவது கமலஹாசன் ஊருக்கு வர்றதை முன்கூட்டியே நமக்கு சொல்கிறது மாதிரி காட்சி வடிவமைப்பு செஞ்சுருப்பாங்க. இப்படி நேரமா சின்ன உங்க சித்தப்பன காணும். அந்த காட்சியில் சக்தி பானு கூட, அதாவது கௌதமி கூட வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வர்றதும், என்னதான் சக்தி வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் அவருக்கான கிராமிய பண்பாடு அப்படிங்கிறது கொஞ்சமும் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் வடிவேலு கேரக்டர், அதாவது இசைக்கு மூலமாக காட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் சக்தி அண்ணன் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் விளக்கியிருப்பாங்க. சக்தி பானு கூட கிராமத்து வீட்டுக்கு வரும்போது ஊரே திருவிழா குளம் போல காட்சியளிக்கும். பானு சக்தி கூட வர்றது, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது, இதெல்லாம் பெரிய தேவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத ஒரே காட்சியில் காட்டியிருப்பாங்க. சக்தி அண்ணன் நிலைப்பாட்டை பெரிய தேவர் சக்தி கிட்ட ஒரு வசனத்திலே விளக்கம் செய்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. உங்க அண்ணன் உர வாங்க போறடா, சொர வாங்க போயிருக்கார். அதுக்கடுத்து மாயன் கேரக்டரை அறிமுகம் செய்வாங்க. அதையும் சக்தி ஊருக்கு வந்த கொண்டாட்டத்தில் பட்டாசு வெடிக்கிறத பார்க்கறது மாதிரியும், அதை பற்றி பெரியதவரோட சகோதரர் பேசுறது போலவும். பெரியதவரோட சகோதரர் 2 மனைவிங்க, அதோட அவங்க வீட்டு வாரிசுங்க எல்லாரையும் ஒரே காட்சியில் போற போக்குல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. குண்டில பூசுவாங்களாம். உள்ள வந்த சந்தோஷத்துல உங்க அண்ணன் காசை கரியாக்கிட்டு இருக்காங்க. படத்தோட மிக முக்கியமான வடிவமைப்பு, அடுத்த காட்சி இதுதான் வரும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சக்தி ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய தேவர் சொல்றது மாதிரியும், போற்றி பாரடி பாட்டுக்கு முன்னாடி மாயன் வீட்டில் ஒரு பாடல் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப இயல்பாக போற போக்குல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த காட்சியில் பெரிய தேவர் சக்தி பானு இவங்க